ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்பே அல்வா. இந்த அல்வாவை பெட்டிக்கடை இல்லைன்னா ஸ்வீட் கடை அல்வானும் சொல்லுவாங்க. இந்த அல்வா நம்மள பல பேருக்கு பிடிக்க காரணம் அந்த ஜெல்லி மாதிரி சூவியான டெக்ஸ்சர் தாங்க. இன்றைக்கி நாம் ஸ்வீட் கடை அல்வா மாதிரியே அதே டெக்ஸ்சரில் வீட்டில் ரொம்ப சுலபமாக இந்த அல்வா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பெரிய பவுலில் 1 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. 1 கப் கார்ன்ஃப்ளவருக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு தட்டு இல்லைன்னா ட்ரேயில் லேசாக நெய் தடவி விட்டுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பெரிய பேனில் 2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 கப் கார்ன்ஃப்ளவருக்கு 2 கப் சர்க்கரை. அப்புறம் இது கூட ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த சர்க்கரை நல்லா தண்ணியில் கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சி லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்க்கும்போது சர்க்கரை உங்களுக்கு உறைஞ்சி போகாமல் இருக்கும். அடுத்து நாம் கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவரை இன்னொரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு சர்க்கரை பாகோடு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும்போது அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. கட்டியாகாமல் அடிப்பிடிக்காமல் கலந்து விட்டுட்டே இருங்க. அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சட்டுன்னு கெட்டியாயிடும், அடிப்பிடிக்கும். அதனால் அடியோடு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துலேயே அல்வா நமக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததும் ஒரு 1/4 கப் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு ஸ்பூனாக நெய் சேர்த்து நெய் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிற வரைக்கும் கலந்து விடுங்க. நெய் நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுத்த ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. இதே மாதிரி ஒரு 1/4 கப் நெய் வரைக்கும் நாம் இதில் சேர்த்துக்கலாம். 1 கப் கார்ன்ஃப்ளவருக்கு ஒரு 1/4 கப் நெய் கூட குறைய ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் வரைக்கும் நெய் சேர்த்துருக்கேன். நமக்கு அல்வாவோட நிறமே மாறி வந்திருக்கு. இதுக்கு மேலே நெய் சேர்த்தாலும் அல்வா நெய்யை அப்சர்வ் பண்ணாது. அதே மாதிரி நாம் சேர்த்த நெய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் நாம் நமக்கு பிடிச்சமான ஃபுட் கலர் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலர் எல்லா பக்கமும் நல்லா கலந்து வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி முந்திரி, தர்பூசணி விதை கூட குறைய சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாமே எல்லா பக்கமும் பரவுற மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்துக்கங்க. இப்போ பார்க்கும்போது நெய் பிரிஞ்சு வர ஆரம்பித்து அல்வா பதம் வந்த மாதிரி தெரியும். ஆனால் இதுக்கப்புறம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதான் நமக்கு ஸ்வீட் கடையில் கிடைக்கிற மாதிரி அந்த சூவியான அல்வா பதம் வரும். அல்வா பதம் வந்துடுச்சான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் இருக்குங்க. கரண்டியை வச்சு இந்த மாதிரி லேசாக அழுத்தி விட்டு பாருங்கள். உங்களுக்கு அல்வா பிரிஞ்சு வரும். பாருங்கள், பிரிஞ்சு கேப் கிடைக்கிது. இப்படி வந்தால் உங்களுக்கு அல்வா பதம் இன்னும் வரலன்னு அர்த்தம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும் இதுக்கப்புறம் அல்வா பதம் வரத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நாம் சேர்த்த எல்லா நெய்யுமே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்கள், இப்போ கரண்டியை வச்சு லேசாக அழுத்தி பாருங்கள். கரண்டி வச்சு அழுத்தும் போது நமக்கு கேப் கிடைக்கல, அல்வா சேர்ந்து வரும். அல்வா பிரியவே பிரியாது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நாம் மேலே ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கோம் பாருங்கள், நமக்கு அல்வா செய்ய ஆரம்பிக்கும் போது எந்த பதத்தில் இருந்துச்சுன்னு. இப்போ நமக்கு அல்வா எந்த அளவுக்கு நல்லா சுருங்கி நிறமும் மாறி வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அல்வா செய்ய ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே தான் இந்த அல்வா பதம் நமக்கு கிடைக்கும்.
இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்தால் தான் ஸ்வீட் கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயும் டெக்ஸ்சர்லேயும் அல்வா நமக்கு கிடைக்கும். கடைசியாக ஒரு ஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. இதை அப்படியே நெய் தடவின தட்டில் சேர்த்து மேலே சமப்படுத்திக்கங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஜெல்லி மாதிரி வந்திருக்குன்னு. மேலே கொஞ்சமாக தர்பூசணி விதை சேர்த்துருக்கேன். இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் எந்த அளவு சூப்பராக ஜெல்லி மாதிரி வந்திருக்குன்னு. இப்போ இதை தேவைக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், ஸ்வீட் கடையில் கிடைக்கிற மாதிரியான ஒரு அல்வாவை நாம் ரொம்ப சுலபமாக வீட்டிலே செஞ்சு முடிச்சிட்டோம். இதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ட்ரீட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.